ஓம் சாந்தி. அனைத்து உறவு முறைகள்லையுமே ரொம்பவும் ஒரு இனிமையான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்டு தான். நண்பன். என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு உறவு முறைன்னு கூட நான் வந்து சொல்லுவேன். நான் கடவுள நான் என்னுடைய ஃப்ரெண்டா நான் வந்து நினைக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்தே நான் வந்து ஒரு விதமான ஒரு ஷை டைப், ரிசர்வ்டா வந்து இருப்பேன். யார் கூடயும் அதிகமா நான் வந்து பேச மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது, என்னுடைய மன உணர்வுகளை நான் யார்கிட்டயுமே பகிர்ந்துக்க மாட்டேன் இல்லைங்களா? அப்போ சின்ன வயசுலயே அம்மா, அப்பா கூடவே இந்த பிரம்மா குமாரிகள் அமைப்பிற்கு வந்தாச்சு. அ அறிமுகமாச்சு. பிறகு தியான பயிற்சி, ராஜயோக தியான பயிற்சியும் செய்ய ஆரம்பிச்சோம். அப்ப அங்க எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, நீங்க மனசார கடவுளோட பேசுங்கன்னு. அப்போ சின்ன வயசு தான். ஆ ஒரு 11, 12 வயசு இருக்கும். அப்போ அங்க இருந்த மூத்த சகோதரர் அ அவர்கள் வந்து சொன்னாங்க, "நீங்க உட்கார்ந்து தியானத்துல கடவுளோட பேசுங்க" அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு விளையாட்டா ஆரம்பிச்சது தான். ஒவ்வொரு தடவையும் தியானத்துல உட்காரும்பொழுது, எனக்கு என்னென்னலாம் ஸ்கூல்ல நடந்த விஷயம், எனக்கு மனசுல என்ன இருக்கு, என்ன பயம் இருக்கு, இதெல்லாம் நான் வந்து அப்படியே நான் மனசுக்குள்ளேயே ஒரு உரையாடலாக இறைவனோடு பேசுவது உண்டு. அதுதான் என்னுடைய தியானமா வந்து இருந்தது. உண்மையில அதுவும் தியானம் தான். அவரோடு மனசால உரையாடல் செய்யறது இல்லைங்களா? அதே பழக்கமே எனக்கு வந்து வளர்ந்தது. எந்த விஷயத்தையும் நான் அவரிடம் வந்து நான் பகிர்ந்து கொள்வேன் தியானத்துல. அ அதுவும் குறிப்பாக கஷ்டமான நேரத்துல, ஏதாவது ஒரு சேலஞ்சிங் டைம்ஸ்ல நான் வந்து அவரோட நான் வந்து பகிர்ந்து கொள்றேன். ஏன்னா நண்பன் அப்படிங்கும் பொழுது, ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து நமக்காக அவைலபிளா வந்து இருக்காங்க. ஸோ கடவுள் நமக்கு என்னைக்குமே, எப்பொழுதுமே நமக்காக அவர் வந்து இருக்கின்றார். அவைலபிளா வந்து இருக்கார். நமக்கு வந்து நேரம், காலம் இல்ல. எந்த நேரத்திலயுமே அவரோட நம்மால வந்து மனசால தொடர்பு கொண்டு நம்மால பகிர்ந்து கொள்ள முடியும். அப்படியே அமைதியாக அமர்ந்து, ஒரு உளப்பூர்வமா என்னுடைய எண்ணங்கள, என்னுடைய உணர்வுகள நான் வந்து அ பரமாத்ம தந்தையிடம் நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, என் மனசுக்கு அவ்வளோ ஒரு ஓய்வு வந்து கிடைக்குது. ஓய்வு மட்டும் இல்ல, எனக்கு வந்து புரிய வருது. இந்த ஒரு சூழ்நிலையில நான் என்ன பண்ணணுங்கிற அந்த ஒரு விதமான ஒரு டச்சிங்ன்னு சொல்லலாம். மேலும் எனக்கு அந்த தெய்வீக அறிவு வந்து அங்கு திறக்குது. எனக்கு தீர்மானங்கள என்னால வந்து ரொம்ப சுலபமா எனக்கு எடுத்துக்கொள்ள முடியுது. ஸோ அதுதான் வந்து கடவுள் நண்பனா இருக்கிறதனுடைய ஒரு அற்புதமான ஒரு அனுபவமா இருக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டுங்கும் பொழுது எப்பவுமே நாம யாரோ நம்மள அப்படியே அக்செப்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப இந்த உலகத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. யாரு நம்மள வந்து உள்ளது உள்ளபடி அப்படியே நம்மள ஏத்துக்கிறாங்க. ஏதாவது குறை சொல்லாம இருக்க மாட்டாங்க. வாயில சொல்லலைன்னாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வந்து இருக்கும் இல்லைங்களா? ஆனா, பரமாத்ம தந்தை அவர் நம்ம எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா இருக்கிறார். அதனால அவரு தான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்துல எப்பவுமே பாருங்க, நண்பன்ங்கும்பொழுது நாம நாம இருக்க முடியும் நண்பனுக்கு முன்னாடி இல்லையா? மத்தவங்க கிட்டயாவது ஈவன் பெற்றோர்கள் கிட்டயாவது என்னன்னா, ஒரு சின்ன ஒரு ஒரு தூரம், ஒரு டிஸ்டன்ஸ் வந்து இருக்கலாம். ஆனா நண்பன்ங்கும்பொழுது அப்படி இல்ல. ஒரு ஒரு நெருக்கம், அதே நேரத்துல நானாக வந்து இருக்க முடியுது. ஸோ அந்த விதத்துல வந்து கடவுள் கிட்ட நம்ம வரும்பொழுது நாம இருக்கலாம். ஆ நம்மை என்னை புரிந்து கொள்ளக்கூடியவராகவும் அவர் வந்து இருக்கிறார். உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக வந்து அவரு இருக்காரு. அதே நேரத்துல எந்த நேரத்திலயும் எப்படி நண்பன்னா தானே எந்த நேரத்திலுமே நமக்கு வந்து உடனே தோணும் நண்பன் கிட்ட நான் வந்து நம்முடைய ஃப்ரெண்டு கிட்ட நம்ம கால் பண்ணணும், நம்ம சொல்லணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அது மாதிரி ஐ வுட் சே காட் இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ அந்த விதத்துல வந்து நான் என்னைக்குமே அவர என்னுடைய நண்பனாக நான் வந்து நினைக்கிறேன். இதுல ஒரு விஷயம் என்னன்னால எப்பவுமே நண்பன்னாலே அங்க வந்து ஒரு ஈக்குவாலிட்டி அதாவது ஒரு ஒரு சம உணர்வு வந்து இருக்கும். அப்ப நம்ம கடவுளுக்கு முன்னால இருக்கும்போது, அவர் நம்மள பார்க்கும்போது, அப்படியே நம்மள ஏத்துக்கிறதுனால, ஒரு சம உணர்வு தான் வந்து ஏற்படுது நமக்கு. மேல கீழ அவரு மேல இருக்கார், நம்ம கீழ இருக்காருங்கிறது இல்ல. ஏன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அவர் தான் நம்முடைய இட்டர்னல் ரிலேஷன். அதாவது அனாதியான ஒரு உறவானவர் அவர் நமக்கு. ஆகவே அந்த ஒரு நெருக்கத்துல நாம அவர வந்து நினைக்கணும். அதே நேரத்துல நண்பன்ங்கும்போது, கண்டிப்பா அங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, அந்த ஒரு ட்ரஸ்ட், அந்த ஒரு நம்பிக்கை.
ஸோ அந்த ஒரு நம்பிக்கை நமக்கும் வந்து இறைவன் மேலே ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்குமே இருக்கணும் அப்படின்லாம் நான் வந்து சொல்லுவேன். என்ன நம்பிக்கை இருக்கணும்? அவர் இருக்கார். அதுக்கப்புறமா அவர் எப்பொழுதுமே என் கூட வந்து இருக்கார். ஸோ இந்த ஒரு முழுமையான அந்த ஒரு நம்பிக்கை, அந்த கம்ப்ளீட் ஃபெய்த் அதுதான் வந்து எனக்கு அந்த நெருக்கத்தையே வந்து குடுக்குது. எனக்கு அந்த அந்த ஒரு உறவ வந்து உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமாகவும் இருக்கு. ஸோ அந்த விதத்தில நான் என்னைக்குமே கடவுள் என்னுடைய நெருக்கமான ஒரு அன்பான ஒரு நண்பனாகத்தான் நான் வந்து நினைக்கிறேன். நன்றி.